குட் மார்னிங். மணி காலையில் 4:45. ஸோ லெட்ஸ் வாஷ் த டீத், ஸ்டார்ட் த டே. குட் மார்னிங் மக்களே. ஸோ காலையில் 4:45 வந்துருச்சோம் இல்லையா. எக்ஸசைஸ் பண்ணி ஒரு சேல்ஸ் கால் இருந்தது, அதுக்கப்புறமா டீம் கால் இருந்தது. இது எல்லாமே என்னோடய பிஸ்னஸுக்கு. இப்போது மணி வந்து என்னாச்சு, 7:50 ஆக போகுது. இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஸோ கோயிங் டு த கம்பெனி. ஓகேவா, குளிர்து இன்றைக்கி. லெட் மீ புட் மை பேக் அண்ட் ஏ போஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு போஸ்ட் அனுப்பணும். ப்ளஸ் என்னோடய பேன் கார்டு அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதையும் இன்றைக்கி போய் அனுப்பிச்சி விடணும். இது 2 வேலைகள் இன்றைக்கி ப்ரைவேட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னோடய இஓஎஸ் டீமோட ஒரு கால் இருக்குது. ஸோ அதையும் பண்ணணும். அதுக்கு முன்னால் குப்பையை எடுத்து ரோட்டில் வைக்கணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு குப்பையை வச்சு. I'll just show you around. ஸோ இன்றைக்கி வந்து பயோமில் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஐ ஜஸ்ட் நீட் டு பிளேஸ் இட் இன் த ரைட் பிளேஸ். ஸோ எல்லோரும் ரோட்டில் வச்ச மாதிரி நம்மளும் போய் வைக்கணும். ஸோ இங்கே தான் நம்ம வைக்க போகிறோம். நம்மளோட குப்பையை வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரக்காரன் வந்து எடுத்துப்பான். எப்போது ஆஃபீஸ் போவோம். இன்றைக்கி ஆஃபீஸில் சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு மதியம் வந்து போஸ்ட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணணும். ஸோ லெட் அஸ் கோ கைஸ். எஸ், புது கண்ணாடி போட்டாச்சு. எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஸோ வெயில் மூஞ்சிலே அடிக்கும் காலையில் போகும்போது. அதனால தான் இப்போ ஒரு நல்ல பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ரேடியோ FM 93.5. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. யாருக்குள் இங்கு யாரோ, யார் நெஞ்சை இங்கு யார் தந்தாரோ, விடையில்லா ஒரு கேள்வி. 2007 or 8 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டிப்ளமோ நான் வந்து சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன், ஹாஸ்டலில் தங்கி. 3rd இயர் போகிறோன்னு நினைக்கிறேன், 3rd or 2nd இயர், ஐம் நாட் ஷுர். போனோம், ஹாஸ்டலே காலியாக இருக்குது. ஃபஸ்ட்டு டே ஹாஸ்டலுக்கு போகிறோம், காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால். யாருமே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து சென்னை 28 படத்துக்கு போனோம். என்ன ஒரு படம், என்ன ஒரு வைப்பு அந்த காலத்தில். 2007-2008 பீரியடில். அப்போல்லாம் ரேடியோ, அந்த இப்போ தான் அந்த ரேடியோ கேட்குற ஆப்ஷனே கிடையாது. நம்ம பாட்காஸ்ட் அப்படி இப்படின்ட்டு போயிட்டோம். மிஞ்சி போனால் இதில் கேட்போம் ரேடியோ, காரில். அப்போ வந்து மொபைலில் ரேடியோ இருக்கும். இப்போ எங்கே மொபைலில் ரேடியோ ஆப்ஷனே காணும், என்ன ஆச்சுன்னே தெரில. அப்போல்லாம் மொபைலில் ரேடியோ இருக்கும். சரவணா ஸ்டோர்லலாம் போனீங்கன்னா FM ரேடியோன்னு ஒரு பொட்டி மாதிரி இருக்கும், 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு. அதெல்லாம் எங்கள் ஹாஸ்டல் ரூமில் இருக்கும். ப்ளஸ் மொபைலில் ரேடியோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பல்லவன் பஸ். அப்போ பல்லவன் கிடையாது, நம்ம ஊர் சிட்டி பஸ். அப்படியே உக்காந்துட்டு அந்த டிசம்பர் காலத்தில் மழை பெய்யும் போது இந்த மாதிரி பாட்டை கேட்போம் பாருங்கள். இந்த ரேடியோ சிட்டி, ஹலோ FM, சூரியன் FM, இதெல்லாம் சொல்லுவாங்க. கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டை போட்டு விடுவாங்க பாருங்க. என்ன ஒரு வைப் இருக்கும் அந்த டைம்லாம். இப்போ அது பெருசாக அந்த ஃபீல் வரமாட்டேங்குது எந்த பாட்டு கேட்டாலுமே. ஐம் நாட் ஷுர் வை. ஸோ பட் யா, அது முடிஞ்சு போச்சு. திரும்ப போகணுன்னு நான் நினைக்கிறேன். பட் டைம் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். அதனால் தயவு செஞ்சு உங்களோட ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. ஈவன் டுடே மண்டே, ஐ நோ மை ஜாப் இஸ் போரிங், ஏதோ வேலை இல்லை எனக்கு பெருசாக. பட் கீப் இட் த வைப் கைஸ். என்ஜாய் லைஃப் பிகாஸ் த மொமெண்ட் இஸ் எவ்ரி திங். ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன ஆக போகுது, ரைட்? ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் ஸ்ட்ரெஸ். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். சில டைம் சேடாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபைன். இன்பம் துன்பம் உள்ளம் கேட்குமே பாட்டில் வர மாதிரி, இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் அங்கம், இன்பம் பாதி துன்பம் பாதி, அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு வரும் இல்லையா, சேம். அதனால் மேக் யுவர் லைஃப் பேலன்ஸ்ட். ஏன்னா சோகமாக இருந்து அதையே நினச்சிக்கிட்டு ஏதோ என்னடா ஆஃபீஸ்க்கு போகணுமா நீங்கள் நினைக்கிறதுனால ஆஃபீஸ் உங்களை வர வேணாம் வீட்டிலே உட்காரணும் சொல்ல போகிறாங்க. இல்லை, என்ன தான் நீங்கள் என்ன பண்ணாலுமே ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். தட் இஸ் த ரூல், ரைட்? அதனால் யோசிச்சுக்கிட்டு என்ன, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்களேன், முடிஞ்சு போச்சு, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் பாட்டை கேளுங்க. ஸோ நான் ஆஃபீஸுக்கு கிட்ட வந்துட்டேன்.
நல்ல ஒரு பாட்டில். எஸ், வித் தட் டைம் டு கோ டு த கம்பெனி. கண்ணாடியை வண்டிகளே வச்சுட்டு போவோம். பார்த்து வைக்கணுங்க. ஒரு வாட்டி நான் ஒரு ரேபான் வாங்கினேன். எங்கன்னா மெட்சிங்கன் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது ஸ்டுட்கார்ட் பக்கத்தில், மெட்சிங்கன். எஸ், அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாப்பிங் அவுட்லெட் இருக்குது. அங்கே வந்து ரேபான்காரன் சுற்றி விட்டா உங்களுக்கு கூப்பன் கிடைக்கும் அப்படி இப்படின்னா அதை நம்பி சுற்றி விட்டேன். 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சின்னு 90 யூரோ போட்டு ஒரு கண்ணாடி வாங்கினேன். 9000 ரூபா. நல்ல ஏவியேட்டர் கிளாஸு, சூப்பராக இருந்தது. எனக்கும் பிடிச்சிருந்தது. மை ஃபேவரட் கிளாஸ் ஆக்சுவலாக. நியூ டெல்லியில் அந்த ஓல்டு டெல்லி இருக்குல்ல, அந்த ஜமா மஸ்ஜித், அந்த தெருவில் போகும்போது ஏதோ ஒரு நாய் சுட்டுருச்சு. அதுக்கப்புறமா இருந்து கண்ணாடியே வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டாச்சு. பட் ஆனால் இப்போ தான் நல்ல ஒரு கண்ணாடி கிடச்சிருக்கு. வித் தட் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் சம் ஜாப் ஃபார் மீ டுடே அண்ட் ஐ வில் கேட்ச் யூ இன் த ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஸோ see you guys. நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். ஸ்டே டியூன் until then. லஞ்சுக்கு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக லஞ்ச் இல்லை, இப்போ தான் மணி 11:32. ஸோ போஸ்ட்டு நான் சொன்னிருந்தேன் இல்லையா, பேன் அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படின்ட்டு. அதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ் கோயிங். அனுப்பி விட்டோம் அப்படின்னா இந்த ஒரு வேலை முடிஞ்சிடும். ஸோ தட் ஐ கேன் பி ஃப்ரீ ஆஃப் திஸ் திங் அண்ட் டூ மை திங்ஸ். எஸ், போஸ்ட் ஆஃபீஸ் போவோம். போகிற வழியில் ஒரு பேக்கெட்டு ஹெர்மஸ் ஸ்டேஷன்லேயும் கொடுக்கணும். காலையில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் இருக்குது. ஸோ லெட் அஸ் கோ. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. யாருக்குள்ளிங்கு யாரோ, யாரு இங்கு யார் தந்தாரோ, விட இல்லா ஒரு கேள்வி. வரம் நான் போதும், காப்பி ரைட் அடிச்சிடும். ஏற்கனவே யூடியூப்பில் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு இருக்கேன். காப்பி ரைட் வந்தால் கோடி லாஸ் ஆகிருமா இல்லையா? ஓகேவா? அதான் ரைட்டு. ஸோ டெம்பரேச்சர் காலையில் வழக்கம் போல் ஜாக்கெட் இல்லாமல் வரலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். எங்கே வர முடியுது? எப்போ பார்த்தாலும் வெயில் குளிர்னு காலையில் குளிர் அடித்து சாவடிக்குது. ஸோ எஸ், இப்போ தான் வெயில் வந்திருக்கு. மறுபடியும் ஒரு 11 மணிக்கு அப்புறம் வெயில் வருதுங்க, கொஞ்சம் லைட்டாக சூடாக. அதுக்கப்புறமா ஒரு 1-2க்கு மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ தட் இஸ் ஹவ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லை, கிராமத்துக்குள்ளே எல்லாமே சக்குன்னு நடக்குது. சிட்டி இருந்துச்சுன்னா ஐயோ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சிட்டி நல்லது தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் அந்த லைஃப் வந்து பரபரப்பாக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் இங்கே யூ கேன் டூ இட் வெரி காம் ஸ்லோ அப்படின்ட்டு ஜாலியாக போகுது. போஸ்ட் ஆஃபீஸ் வந்தாச்சு. போஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமாம், என்னதான் கிராமமாக இருந்தாலும் பார்க்கிங்க்கு இடம் இல்லை. அடுத்தடிக்கு இங்கேயும் ஃபுல்லாக இருக்குது. என்னப்பா கிராமத்தில் என்ன பார்க்கிங் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது? ஸோ இந்த பேன் கார்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அப்ளை பண்ணுறதுக்கு ஐ நோ எ கன்சல்டன்சி இன் இந்தியா. அவங்க தான் எனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெரி குட் கன்சல்டன்சி ஐ வுட் சே. ரைட், காசு செலவாக தான் போகுது, அது எங்கே இருந்தாலுமே, அது ரெண்டாவது. பட் தே ஆர் டூயிங் வெரி குட் ஜாப் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். எங்கே பார்த்தாலும் காருங்களாம் இருக்குது. எங்கே நிப்பாட்டுறது? எவனாவது ஒருத்தன் போனால் நிப்பாட்டலாம். ஹெல்சி எவனோ ஒருத்தன் வரான், கார் எடுப்பானா, படம் எடுத்தான். ஆனால் அது கேரேஜுக்கு முன்னால் இருக்குது. பட் ஹெல்சி, ஏன்னா இடம் இல்லை, வேறு வழி இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி தான் ஆகணும். அதனால் அங்கிட்டு போய் நிப்பாட்டிடுவோம். நான் உள்ளே போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதாங்க போஸ்ட் ஆஃபீஸை ஒரு வழி அனுப்பியாச்சு. வடிவேல் படத்தில் ஒரு காமெடி இருக்கும். என்ன படம்னா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் பஸ்ஸில் இருப்பாப்புல, ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் 5 ரூபா, பூ 40 ரூபா, நல்லா பார்ட்னர்ஷிப் ஓட்டுக்க அப்படின்ற மாதிரி பேன் அப்ளிகேஷன் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு வந்து ஃபீஸு 5000 ரூபா. ஆனால் போஸ்ட் அனுப்புறதுக்கு ஃபீஸு 8200 ரூபா. நான் எக்ஸ்பிரஸில் அனுப்பிச்சேன். ஏன்னா நார்மல் போஸ்ட்டில் அனுப்பிச்சா எங்கேயாவது போய் மூலையில் மாட்டிக்கிச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக போயிடும். ஸோ எக்ஸ்பிரஸில் அனுப்பிச்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2 நாள் இந்தியாவில் இருக்கும். ட்ராக்கிங் இஸ் வெரி வெரி குட் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே
எல்லா சிஸ்டம்லேயும் வந்துடும், டிரைவர் கிட்டையும் இருக்கும். ஸோ இஃப் யூ மிஸ்ஸஸ் ஹி கேன் கால், அது எல்லாமே நடக்கும். ஸோ நார்மல் போஸ்ட்லேயும் அனுப்பலாம், 2-3 வாரங்கள் ஆகலாம். தொலைஞ்சி போச்சுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ரைட்? ஸோ 82 யூரோ, 8200 ரூபா. வடிவேல் சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு திடீர்னு. ரைட், இப்போ வந்து ஐ வில் கோ டு ஹெர்மஸ். பெட்ரோல் பங்க்கில் இருக்குது. ஹெர்மஸ் முடிச்சு விட்டு வீட்டுக்கு சாப்பிட போவோம். 11:47, 6 ஆச்சு. நேற்று வச்ச பிரியாணி அப்படியே இருக்குது, அதுதான் போய் முடிச்சு விடணும். ஓகேவா? ஸோ ஐ வில் கேட்ச் யூ ஃப்ரம் த ஹெர்மஸ். இதுதான் எங்களோட கிராமம். ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்மஸ்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஹெர்மஸ்க்கு போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய கிராமம் பாருங்கள், இந்த ஒரே ஒரு ரோடு தான், இந்த சிங்கிள் ரோட் முடிஞ்சு போச்சு ஊர். ஏன்னா கொஞ்சம் அந்த பக்கம் சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. பட் திஸ் இஸ் த மெயின் ரோட் ஆஃப் மை கிராமம். ஓகேவா? ஸ்டேட் ஹைவே அப்படின்ட்டு கூட சொல்லிக்கலாம், மெயின் ஹைவே டு கோ டு மான்ஹைம் ஆர் டுவர்ட்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட். ஸோ எஸ், வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. எங்கள் கிராமத்தில் செட்டப் இப்படி தாங்க இருக்குது, அமைதியாக இருக்கும். நல்ல ஒரு விஷயம். பட் ஆனால் வீக்கெண்ட்ஸ்னால் கொஞ்சம் போர் அடிச்சிடும். அது மற்றபடி எல்லாம் ஓகே தான், ஆல் நைஸ், குட். இந்த இடத்துல தான் ஜாகிங் போவோம். ஸோ ஹெர்மஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா? என்ன பெட்ரோல் விலை இன்றைக்கி சூப்பர், 210 ரூபா பெட்ரோல் 1 லிட்டர். ஸோ இங்கே தான் ஐ நீட் டு கிவ் த ஹெர்மஸ் போஸ்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு கொடுத்துட்டு வருவோம். வண்டியை இங்கே நிப்பாட்டணும். இங்கே இருக்குது நம்மளோட போஸ்ட்டு. பர்ஸு மறக்காமல் ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, ஹலோ. ஸோ ஷான், ஓகே, ஒரு வழியாக அனுப்பியாச்சு. நான் கோயிங் ஃபார் சாப்பாடு. ரைட், நம்மளோட கார் வந்து சிம்பிளான கார் தாங்க. என்னன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம ஏன் இதெல்லாம் வாங்கலை பிஎம்டபிள்யூலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே 2 வாட்டி வாங்கினேன். ஒரு 3 சீரீஸ் வச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா ஒரு 1 சீரீஸ் வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபீல், அது அனுபவிச்சாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை செலவை தாண்டி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அது என்னத்தை வாங்கிட்டு அப்படின்ட்டு விட்டாச்சு. ரைட், இப்போதைக்கு ஐ எம் கோயிங் டு மை ஹவுஸு. ஸோ எ பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெட் மீ புட் இட் ஹார்ட். ஓகே, கூல். ஸோ எப்படி இருக்குது எங்கள் ஊர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகேவா? ஸோ ஐ வில் மேக் இட் நார்மல். இந்த வழியாக அப்படியே போனோம்னா ஊர், இதுதான் ஊரோட எண்டு. இந்த ஊரோட எண்டில் வந்து அப்படியே ஒரு லெஃப்ட்டை திருப்பணும் அப்படின்னா நம்மளோட வீடு. யாராவது இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் விசிட் அஸ், ஹேவ் எ டீ, காஃபி, டிஃபன், கூல்ட்ரிங்க்ஸ், பாதாம் பால். அந்த டைட்டானிக் படத்தில் வர டைலாக் மாதிரி யூ கேன் ஹேவ் இட் அஸ் வெல். குப்பை, ஆமாம், குப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஐ நீட் டு பிரிங் இட் பேக் த த்ரஷ் கேன்ஸ். ஸோ வீட்டுக்கு வந்தா தூ. ஓகே, ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் பீப்புள் இன் ஜெர்மனி லிவ். குப்பை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ நான் போய் அந்த பாக்ஸை மறுபடியும் அப்படியே கொண்டு வந்து வைக்கணும். தட்ஸ் வாட் ஐ நீட் டு டூ. அங்கே இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட குப்பை பாக்ஸ், அதுதான் அப்படியே கொண்டு வந்து அங்கே வச்சிடணும். எடுக்கிறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் தான் பார்த்துப்போம். ஆமாம், தென் ஜஸ்ட் பிரிங் இட். இதில் தான் பயோமுல் போடுவாங்க. கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குது பா. தான் ஓகே, இதான் போஸ்ட் வந்திருக்கா? நோ போஸ்ட் as of now. டன் 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 டன். மேலே யாரோ வெயிட் பண்ணுறாங்க நமக்காக, தெரியுது. சவுண்டு வருது, சவுண்டு வருகின்றது.
வைக்கிக்கா. ஓகே, மதியம் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு சைக்கிளில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம போய் சைக்கிள் எடுப்போம். எதுக்காக சைக்கிளில் போகிறோன்னா, ஈவினிங் பெருசாக எதுவும் மீட்டிங் இல்லை, இருக்குது. பட் அது வந்து ஃபோன்லேயே கொஞ்சம் வீட்டுக்கு வர வரைக்கும் பேசிக்கலாம். அதனால் இட்ஸ் ஃபைன். இப்போ வந்து நம்ம பைக்கை போய் எடுப்போம். ஹோப்ஃபுல்லி பைக் உள்ள தான். இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். நான் ஆடுங்கெல்லாம் வரும்னு சொன்னேன்ல, ஆடுங்க வந்து விட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுங்க இருக்குது. ஸோ செம்மறி ஆடுன்னு நினைக்கிறேன். மேயறத்துக்கு வந்து விட்டது. ஸோ எஸ், ரைட், நம்ம இப்போ போவோம். இதாங்க நம்மளோட சைக்கிள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழி இருக்கும். என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த ஆடுங்க உள்ளே வர்றதுக்கு கீழே ஒரு டோர் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெக்கப்போல் போட்டுருவாங்க. அந்த வெக்கப்போல் வந்து இந்த இதில் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ தட்ஸ் த ஃபிலாசபி. இங்கேயும் அந்த ஆடுங்க போகிறதுக்கு ஒரு டோர் இருக்குது. ஆனால் எனக்கு ஆக்சஸ் கிடையாது, அவங்களுக்கும் ஆக்சஸ் கிடையாது. இது ஒரு சின்ன ரூம், பாலடைஞ்ச ரூம், ஒட்டடை பிடிச்சி கிடக்குது. இது நம்ம சைக்கிளுக்கு காற்றடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற பம்பு. ஓகேவா, டன். வெளியில் போவோம். இன்னும் லைட்டாக குளிர் காற்று இருக்குது. பட் ஆனால் ஓகே தான், பெருசாக ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸோ லெட் அஸ் கோயிங் டு த கம்பெனி. போயிட்டு நான் உங்களுக்கு நடுவில் ஏதாவது சுவாரஸ்யமாக பட்டுச்சு அப்படின்னா ஐ வில் லெட் யூ நோ. அதர்வைஸ் ஐ வில் கண்டினியூ ஃப்ரம் த கம்பெனி. ஓகேவா, ஐ மீன் கம்பெனியிலலாம் அங்கே போயிட்டு. ஓகே, கம்பெனிக்கு வந்தாச்சு. மணி 12:38. ஒரு 4 மணி வரைக்கும் இங்கே இருக்கணும். 4 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா 4:30க்கு என்னோடய பிஸ்னஸ் குரூப்போட அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் குரூப்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே எனக்கு ஒரு மென்டார் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவரோட ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதில் வி ஹாவ் எ கோஹார்ட். அந்த கோஹார்ட்டுக்கு ஐ எம் லீடர். ஸோ அதுக்கு ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் தோஸ் திங்ஸ். அங்கே ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் இருக்கும் டு டிஸ்கஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் அதர் பிஸ்னஸஸ் ஆஸ் வெல். நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நான் உள்ளே போகிறேன், போயிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே வேலை முடிச்சாச்சு. மணி 4:24 ஆகுது. இன்னும் 6 நிமிஷத்தில் எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் நான் சொன்ன மாதிரி எது இருக்குது. ஸோ சைக்கிளில் போகும்போதே பேசுவோம். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வரேன் முதல்ல போய். இங்கே பார்த்திங்கன்னா எங்களோட கம்பெனியில் சைக்கிள் நிப்பாட்டுறதுக்கு தனியாக ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா நிறைய திருட்டு போகுது இப்போல்லாம், அதனால் இந்த கூண்டு இருக்குது. அதுக்கு ஒரு சாவியும் தந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பைக்ஸ் நிற்கிது. இங்கே ஒரு லாக்கரும் இருக்குது. ஃப்ரீயாக கார் சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் எலக்ட்ரிக் கார் வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரீ காஸ்ட் அண்ட் லோஸ் சார்ஜிங். ஸோ பைக்கை முதல்ல எடுப்போம். எப்போ இங்கே நான் வரேன். ரைட்டு, கிளம்புவோமோ? என்ன ப்ரோ இந்த டோரை திறந்து விட்டு அப்படியே போகிறீங்கன்னு கேட்காதீங்க. அந்த டோர் தன்னால் பொறுமையாக சாத்திக்கும். ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ். கிளைமேட் அருமையாக உண்டுங்க. பெருசாக இந்த கிளைமேட்டில் கிரிக்கெட் விளாடணும். முன்னாலெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன், இப்போ ஆடுறதில்ல. பெருசாக டைம் இல்லை, பிஸ்னஸ் இருக்குது. இன்னொன்று கிரிக்கெட் விளையாட போனோன்னா 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும். சரி, இதுக்கு நமக்கு வேணாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. கிளைமேட்டை பாருங்கள் என்னமா இருக்குது. இதிலலாம் கிரிக்கெட் விளாட்ணுன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த பில்டிங்க்கு பின்னால் மலை மாதிரி ஒன்று இருக்குல்ல, இலைங்கெல்லாம் வந்து. ஸோ அது ஒரு சின்ன காடு, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன காடு. எஸ், நான் போயிட்டு பேசுகிறேன். என்ன ஹையர் பண்ண போகிறீங்க? எதுக்கு?